மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானவை அல்ல. தொடக்க முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வரை வந்தே விட்டது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இரண்டாயிரத்து 27 சென்செக்ஸ் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளப்பட்டால் தென்னகத்தின் ஜனநாயக வலிமை மதிப்பிழந்துவிடும். தெளிவற்ற மழுப்பல் பதில்களை கூறாமல் நாடாளுமன்றத்தில் உறுதியளித்து உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் வலியுறுத்தல். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை காற்றில் பறக்கவிட்ட மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் கூடுதல் இடங்களை பெற இருக்கின்றன. மத்திய பாஜக அரசு சென்செக்ஸ் மற்றும் தொகுதி மறுவரையறை செயல்படுத்த உள்ள போக்கு வஞ்சகம் நிறைந்தது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். மத்திய அரசின் அநீதியான நடவடிக்கை கூட்டாட்சியின் சமநிலையை குலைத்து பொறுப்பற்ற தன்மைக்கு வெகுமதி அளிக்கிறது. விழிப்போடு இருப்பது மட்டுமல்ல, தென்னகத்தின் குரலை காப்பாற்றிக் கொள்வதற்கான வியூகங்களையும் தீட்ட வேண்டிய தருணம் இது என முதலமைச்சர் அறைகூவல். அதிமுக போன்ற அடிமை துரோகிகள் தங்களின் சுயநலத்திற்காக பாஜக முன் மண்டியிட்டாலும் திமுக தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு அணிவகுக்கும். வளர்ச்சியடைந்துள்ள ஒரே காரணத்திற்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டார். புலிவருது என பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் அதில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சரிடம் தெரிவித்திருப்பதாக EPS பதிவு. தமிழகத்தில் 9 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 103.64 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகி உள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை பகுதியில் காற்றுடன் பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. மத்திய அரசு தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுப்பதாக அமைச்சர் ஏவா வேலு குற்றச்சாட்டு. அவர்கள் அப்பன் வீட்டு காசையா தருகிறார்கள் எனவும் காட்டமாக கேள்வி. கொடுக்க வேண்டிய பணத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிற மொழிய, அது மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் முறையாக நம்ம கேளுங்கிற மொழி அதெல்லாம் வந்து சேரலன்றதான். அரசியலை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வர்கள் ஏதாவது நாங்கள் பணம் கொடுத்தா தான் கட்டுறாங்கன்னு அவங்க அப்பா வீட்டிலேருந்து பணம் எடுத்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மதுரை பழங்காநத்தத்தில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட கொழுக்கட்டையில் கரப்பான்பூச்சி இருந்த விவகாரம். அங்கன்வாடி மைய பணியாளர் தற்காலிகமாக பணி நீக்கம். ஈரோடு சுசி ஈமுக்கோழி நிறுவன உரிமையாளர் குருசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் 7,89,00,000 ரூபாய் அபராதம். தமிழகத்தை உலுக்கிய ஈமுக்கோழி மோசடி வழக்கில் கோவை முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே ஓட்டுநரில்லா மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றி. வரும் டிசம்பர் மாதத்தில் பயன்பாட்டுக்கு வரும் என நிர்வாக இயக்குனர் சதிக் அறிவிப்பு. நாங்கள் இந்த வழித்தடம் வருகிற டிசம்பர் மாதத்தில் ஆஸ் பிளான் ஒரிஜினலாக
நாங்கள் கமிஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு வருகிறோம். துப்பாக்கி முனையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று தலைமறைவான பாஜக முன்னாள் நிர்வாகி மும்பையில் கைது. தென்காசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த தனிப்படை போலீசார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை அனுபவிக்கும் ஞானசேகரனிடம் ஒருமுறை கூட பேசியதில்லை. அண்ணாமலை குற்றச்சாட்டு தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். அதாவது உங்க கேள்வியில திருத்தங்க, அண்ணாமலை சொல்லியிருக்கிறது ஞானசேகரன் எங்களை எப்பவும் பேசினாருன்னு சொல்லல, சண்முகங்கிற வட்ட செயலாளர் எங்களை பேசினார் சொல்லியிருக்காரு. அவர் பேசுனதையாவது முழுமையா கேட்டுக்குன்னு சொல்லுங்க. ஞானசேகரனுக்கு எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும். இது வரைக்கும் அவன் எங்களை ஒரு தடவை கூட போன்ல பேசினதில்லை. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டியவர் என்ற புகாருக்குள்ளான கோட்டூர் சண்முகம் பேசிய ஆடியோவை வெளியிட முடியுமா? அண்ணாமலைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் சவால். ஒரு 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள், முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் தரத்துக்கான ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு எப்போ வரீங்கன்னு கூப்பிடுறதுக்காக என்ன போன்ல கூப்பிட்டுருக்காரு. இதே அண்ணாமலைக்கு நான் அன்னைக்கும் கூட சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், இந்த போன் நம்பர் எடுத்து சண்முகம் எனக்கு போன் பண்ணதை கண்டுபிடிக்க முடிஞ்ச அவருக்கு அந்த போன்ல நான் என்ன பேசணுங்கிற வாய்ஸையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ஸ் தெரியும், என்ன பேசணும், அவர் என்ன பேசினார், நான் என்ன பதில் சொன்னங்கிறது தெரியும். அதையும் எடுத்து வெளியிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். $9,000 கோடி மோசடி வழக்கில் நியாயமான விசாரணை நடத்தப்படுவதற்கான உத்தரவாதம் அளித்தால் இந்தியா திரும்புவது பற்றி யோசனை. தான் தப்பியோடியவனும் அல்ல, திருடனும் அல்ல என தொழிலதிபர் விஜய் மல்லையா விளக்கம். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் பலியான விவகாரத்தில் அடுத்தடுத்து அதிரடி. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் அரசியல் செயலாளர் அதிரடியாக நீக்கம், உளவுத்துறை தலைவர் மாற்றம். பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடலை வைத்து பாஜக அரசியல் செய்வதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பதிலடி. வரும் காலத்தில் இதுபோன்ற துயரம் அரங்கேறாத வகையில் திட்டம் கொண்டு வருவோம் என உறுதி. பெங்களூரு கூட்ட நெரிசல் பலி விவகாரத்தில் ஆர்சிபி நிர்வாகத்திற்கு அதிகரிக்கும் தலைவலி. கப்பன் பார்க் காவல் நிலையத்தில் மேலும் 2 வழக்குகள் பதிவு. 11 பேர் உயிர் பலி வாங்கிய பெங்களூரு கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு. ஆர்சிபி நிர்வாக அதிகாரிகள் உட்பட 4 சிறையில் அடைப்பு. உத்தரப்பிரதேசத்தின் ஷஹாரன்பூரில் விளைநிலங்களில் அவசரமாக தரையிறங்கிய ராணுவ ஹெலிகாப்டர். வழக்கமான பயிற்சியின் போது தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிப்பு. நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் கொடி அணிவகுப்பு. சமூக அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் நடவடிக்கை. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆபரேஷன் சிந்தூரை மையப்படுத்தி பட்டம் விடும் நிகழ்ச்சி. நிர்ஜல ஏகாதசியை முன்னிட்டு உதய்பூரில் நடைபெற்ற நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்பு. டெல்லியில் இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடி வந்த 4 பேர் கொண்ட கும்பல் கைது. குற்றவாளிகளிடம் இருந்து 26 பைக்குகளை பறிமுதல் செய்த நொய்டா போலீசார். கனடாவில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி.
கனடா பிரதமர் மார்க் கார்னி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைப்பு விடுத்ததாக எக்ஸ் பதிவு. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைத்ததை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு 4 கடிதங்கள் எழுதியதாக தகவல். இந்தியாவுடனான சிம்லா ஒப்பந்தம் செயல்பாட்டில் இருப்பதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். ஷிம்லா ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியிருந்த நிலையில் மறுப்பு. வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பொது தேர்தல். இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் அறிவிப்பு. சிறுமிகளை கடத்தி பண முதலைகளின் பாலியல் தேவைகளுக்கு அனுப்பும் ஜெஃப்ரி எப்ஸ்டைனின் வாடிக்கையாளர்தான் டொனால்ட் ட்ரம்ப். உண்மை வெளிவந்துவிடும் என்ற பயத்திலேயே பாலியல் வழக்கு விசாரணை அறிக்கை வெளியிடப்படாமல் இருப்பதாகவும் எலான் மஸ்க் பகிரங்க குற்றச்சாட்டு. தொழிலதிபர் எலான் மஸ்க் உடனான உறவில் விரிசல் ஏற்பட்டதன் எதிரொலி. மார்ச் மாதத்தில் வாங்கிய டெஸ்லா சிவப்பு காரை ட்ரம்ப் இனி பயன்படுத்த மாட்டார் என தகவல். ஆத்திரத்தில் அறிவை இழந்த எலான் மஸ்குடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். அமெரிக்கா சீனா இடையே முற்றி வரும் வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வர தீவிர முயற்சி. ஜூன் 9ஆம் தேதி லண்டனில் இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு. கடந்த அதிபர் தேர்தலில் தமது ஆதரவு இல்லாவிட்டால் ட்ரம்ப் தோல்வியடைந்திருப்பார். அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியினர் ஆட்சிக்கு வந்திருப்பார்கள் என எலான் மஸ்க் விமர்சனம். ட்ரம்பின் அதிபர் பதவி என்பது இன்னும் 3.5 ஆண்டுகள்தான். ஆனால் தமக்கு இன்னும் 40 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளது. இருவருக்கும் இடையேயான மோதல் போக்கு இப்போதைக்கு முடியாது என சமூக வலைதள பதிவின் மூலம் எலான் மஸ்க் சூசகம். ட்ரம்ப் எலான் மஸ்க் மோதல் உச்சகட்டத்தை எட்டியதால் டெஸ்லா நிறுவன பங்குகள் கடும் வீழ்ச்சி. ஒரே நாளில் 14% சரிவை சந்தித்ததால் சுமார் 12,85,770 கோடி ரூபாய் இழப்பு. நாசாவுக்கான தமது டிராகன் விண்கல சேவையை நிறுத்துவதாக எலான் மஸ்க் அதிரடி அறிவிப்பு. நாசா மற்றும் அமெரிக்காவின் விண்வெளி செயல்பாடுகளை பாதிக்கும் நடவடிக்கை. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் கண்டுபிடித்து சென்ற பாதுகாப்பு படையினர். துப்பாக்கி ஏந்திய ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டனர். செக் குடியரசை சேர்ந்த குடியவிசை நகர் உருவான நாள் கொண்டாட்டம். பிரம்மாண்ட ஓவியங்களை உயர்த்தி பிடித்து பொதுமக்கள் உற்சாகம். Tak jo, já vidím, že jste připraveni, takže prosím vás, klidně si... சீனாவின் ஜியாஹுண்டா பகுதியில் செழித்து பரவலாக வளரத் தொடங்கிய பவளப்பாறைகள். கடல் வளத்தை பாதுகாக்க அரசு முன்னெடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைத்துள்ளதாக வல்லுநர்கள் தகவல்.
வடமேற்கு சீனாவின் ஜின்ஜியா உகூர் பகுதியில் களை கட்டிய கோர்பன் திருவிழா. பாரம்பரிய முறையில் வண்ணமயமாக ஆடைகளை அணிந்து நடனமாடி மக்கள் உற்சாக கொண்டாட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பெரிய கோவில் வைகாசி விசாக திருவிழா கோலாகலம். பஞ்சமூர்த்திகள், அதிகார ஹந்தி, மயில், மூஷிக, கேடக, பல்லக்கு வாகனங்களில் வீதி உலா. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சேவக பெருமாள் ஐயனார் கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ பெருந்திருவிழா. கழுவனை தீவட்டியுடன் நள்ளிரவில் விரட்டி கிராமத்து இளைஞர்கள் உற்சாகம்.